விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலையில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். அங்கு பக்தர்களின் கூட்டம் எவ்வளவு காணப்படுது? கோயில் நிர்வாகம் தரப்புல என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? உலக பிரசித்தி பெற்ற தலமாக கருதக்கூடிய திருவண்ணாமலையில் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த வண்ணமே உள்ளனர். இவ்வாறு எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு வாரங்களிலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் கூட்டம் என்பது அலைமோதியே காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்றைய தினம் அதிக அளவு திருவண்ணாமலையில் கூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டு பின்னர் இந்த அதிகாலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ராஜகோபுரம் வழியாக பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு ஒரு பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கூடிய பக்தர்கள் பூதநாராயணன் கோவில் திருக்கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கியூ வரிசையில் நின்றவாறு 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்கிறார்கள். அது மட்டுமின்றி 50 ரூபாய் தரிசன கட்டணம் பெறக்கூடியவர்கள் அம்மணியம்மன் கோபுரம் வாயில் என்று கூறக்கூடிய வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே சென்று அண்ணாமலையாரை தரிசித்து வருகிறார்கள். இதற்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் வசதிகளும் நிழற் பந்தல் வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட கூடுதலாக இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவையான நிழற்பந்தல்கள் திருக்கோவில் சார்பில் அமைக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் எவ்வித சிரமமின்றி தற்பொழுது 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வருகிறார்கள். நன்றி ஐயப்பன், தகவல்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.